Hi friends, welcome back to my channel Explore with ABF. நான் உங்கள் ஏபி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் ஆல் ஆர் டூயிங் குட். ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வெள்ளிமலையில் இருக்கேன். இங்கே தெரியுதாங்க அந்த ப்ளூ கலர் ஷட்டர். அந்த ப்ளூ கலர் ஷட்டரில் தான் நான் தங்கியிருந்தேன். இங்கே நம்மளுக்கு முன்னாடி ஒரு டிஎம்கே ஃப்ளாக் உதயசூரியன் தெரியுதா, அந்த அங்கிள் தான் நம்மளை ஸ்டே பண்ண வச்சார். இங்கே இருக்கவங்க ரொம்ப கைண்டு, வேறு லெவலில் ஃப்ரீ ஸ்டே கொடுத்தாங்க 2 நாளாக அந்த வீட்டில். நான் ஆக்சுவலி டென்ட்டு போட தான் இடம் கேட்டேன். அவங்க உள்ள ஒரு தனி வீடே கொடுத்துட்டாங்க. சான்ஸே இல்லை, வேறு லெவலில். ஸோ ஐ எம் ரியலி சாரி. ரொம்ப பெரிய கேப்க்கு அப்புறம் நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஐ ஹோப் ஐ வில் டூ இட் கன்சிஸ்டண்ட்டாக. இப்போத்துலேருந்து வீடியோ போடுவேன்னு நம்புகிறேன். நிறைய கன்ஃபியூஷன்ஸ், புது சேனல் ஸ்டார்ட் பண்ணணுன்ட்டு அது பண்ணி இதை பண்ணி அப்படி இப்படின்ட்டு நிறைய நடந்துருச்சு. ஒன்று வேணால் நான் vlogல சொல்கிறேன் உங்களுக்கு. அண்ட் நம்ம வந்து கம்ப்ளீட் பட்ஜெட் ட்ராவல் தான் பண்ணுறோம், ஓகேவா? ஸோ இந்த பட்ஜெட் ட்ராவலில் நம்ம என்ன பண்ணுறோன்றது இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட் ட்ராவலில் பார்த்திங்கன்னா 200 ரூபா. எப்படின்னு இப்போ 200 ரூபாய்க்கு போடுறேன்னா 200 ரூபாய்க்கு போட்டு கொல்லிமலைக்கு போயிடுவோம். ஸோ பே பண்ணியாச்சு, கிளம்பிடுறேன். இங்கேருந்து மூவ் பண்ணிடுறேன். இப்போ அடுத்தவங்க பெட்ரோல் போடணும்ல. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா கொல்லிமலை போகிறோம். கொல்லிமலை இப்போ டைம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 மணி ஆகுது. 11:06 11:06 ஆகுது. நம்ம கூகுள் செக் போஸ்ட்டுங்க, ஃபஸ்ட்டு செக் போஸ்ட்டு நான் இங்கே பார்க்குறேன். ஓகே, நம்ம கூகுள் பார்த்திங்கன்னா என்ன சொல்லுது, 117 கிலோமீட்டர் 3 ஹவர்ஸில் போயிடுவேன், ஒரு 2 மணிக்காக போவேன்னு சொல்லுது. அதாங்க போகிறேன். ரைடு வந்து கம்ப்ளீட் ஸ்பீட் ரைட்லாம் இல்லை, மெயினாக பட்ஜெட் ட்ராவலுன்றதுனால தான். இந்த ட்ராவல் எப்படி இருக்க போகுதுன்னா நெக்ஸ்ட் 365 days ஐ எம் கோயிங் டு பி இன் ட்ராவல், ஓகேவா? நான் எப்போது சில்வர் பட்டர் வாங்குறனோ அது வரைக்கும் நான் ட்ராவலில் தான் இருக்க போகிறேன். இது என்னோடய உறுதிமொழி. நம்மளோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுவாங்க டிஜிட்டலி. நம்ம சேனலோட நோக்கம் என்னென்னா, யாராலெல்லாம் போக முடியாதோ அவங்க எல்லோரும் நம்ம சேனலை பார்த்து நீங்கள் டைரெக்டாக போய் மீட் பண்ண ஃபீலை பார்க்கலாம், ஓகே? நம்மளுக்கு வயசானதுக்கப்புறம் எவ்வளோ இடத்துக்கு போக முடியும்னு தெரியல. ஸோ இந்த டைமில் போனால் தான் உண்டு. ஸோ ஃப்யூச்சரில் நான் போன இடத்த நான் வீடியோவில் பார்த்துக்கிறேன். இல்லை வயசானதுக்கப்புறம் நானுமே உட்காந்து யூடியூப்பில் இந்த மாதிரி சேனல்ஸ்லாம் நான் பார்த்துக்கிறேன். எவ்வளோ செலவு பண்ண தெரியாங்க, அது ஒரு வீடியோவாகவே போடுறேன் பாருங்கள். ஒன்றும் பண்ணுறேன் இது பாருங்கள். இதெல்லாம் நான் சொன்னது. அங்கே அம்மன் படுத்துட்ருக்காங்க. ஒரு வீடியோ காமிக்கிறேன்ட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டேன். மலையில் நம்மளுக்கு மைலேஜ் ஆக்சுவலாக அடி வாங்கணும்னு நினைக்கிறேன். செம்ம வெயில் அடிக்குதுங்க. நைட்டில் பயங்கரமாக குளிருது. 2 எக்ஸ்ட்ரீமாக பார்க்க முடியுது. இங்கெல்லாம் பாருங்களேன், கம்பு நட்டு வச்சுருக்காங்களா, குச்சி போட்டிருக்கோன்றாங்க. அது ஒரு கிழங்காம். ஸோ இங்கே இருக்கிற மலையில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த குச்சி தான் போட்டிருக்கோம் இந்த 6 மாதத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு கிழங்கு, மரவள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து நம்ம ரெகுலராக அவிச்சு சாப்பிடுவோம்ல, அந்த மரவள்ளி கிழங்கு கிடையாது. இது வந்து கம்பெனிக்கு போய் அது வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் போயிட்டு அதுலேருந்து மைதா மாவு தயாரிக்கிறாங்களாம். இதுதான் அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன். அது கரெக்டாக இல்லையான்னு வெள்ளிமலை சுற்றி இருக்கிற நீங்கள் எல்லோரும் சொல்லுங்கள். இவ்வளோ சர்வீஸ் பண்ணலை, இன்னமும் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ஜின் ஆயில் மாற்றணுமா, இன்னும் அவ்வளோதாங்க. இன்ஜின் ஆயில் மாற்றணும், சில விஷயம். அப்புறம் இண்டிகேட்டர் போடணும். இது 2 மட்டும் இப்போதைக்கு இருக்குது. மெயினாக இந்த இன்ஜின் ஆயில் மாற்றியே ஆகணும். செலவாகிட்டே இருக்குங்க. எவ்வளோ பட்ஜெட் ட்ராவல் நான் ட்ரை பண்ணுறேன், எவ்வளவோ பண்ணுறேன். நம்ம கேம்ப் டென்ட் போட்டு தான் தங்க போகிறோம். அது எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நம்ம வெள்ளிமலையிலேருந்து கிளம்பி ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டி கீழே இறங்கிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் இறங்கி முடிக்க போகிறோம். என்ன மாதிரி வியூ பார்த்தீங்களா? ஐயோ, இங்கேருந்து திரும்பினதுக்கப்புறமா தெரியாதே. இதெல்லாம் இறங்கி தான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினைக்கிறேன்ல. செம்ம வெயில் அடிக்குதுங்க. இது மாதிரி சீனரிஸ் இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, சீரியஸாக. ஏதோ பாலம்னு நினைக்கிறேன்.
ஐடியா போது. ஒரு டேமே இருக்குடா, இவனுங்க சொல்லவே இல்லை நம்மளுக்கு. இங்கேயே நம்ம டென்ட்டு போட்டு நைட் ஸ்டே பண்ணிடலாம் போலையே. வாவ் ஷோ. ஆனால் உங்களுக்கு தெரியாதே நான் எப்படி உங்களுக்கு அதை இது பண்ணுவேன், எனக்கே கரெக்டாக தெரியலைங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு இங்கே ஒரு டேம் இருக்குது, ஒரு ஏரி தான், அதுலேருந்து ஒரு குட்டி டேம் பார்க்க செம்ம அழகாக இருக்குது. மலை, அந்த டேமு. என்கிட்ட ChatGPT மூலயமா ஒரு ஏஐ இமேஜ் க்ரியேட் பண்ணேன். அந்த இமேஜில் இருக்க ஏரியா மாதிரியே இருக்குது. சரி, உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாருங்கள். எந்த அளவுக்கு வியூ இருக்குதுன்னு தெரியல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம போய் கொல்லிமலையிலேருந்து உங்களுக்கு வியூஸ்லாம் பயங்கரமாக காமிக்கிறேன். ஐ ஹோப் யூ கைஸ் வில் என்ஜாய் இட். பேக் இந்த வாட்டி ஏதோ சரியில்லாத மாதிரியே ஃபீல் ஆகுதுங்க. நான் பெண்டெல்லாம் பண்ணேன்னா வண்டி சாயுது. இதுக்கு முன்னாடி அப்படிலாம் சாயாது. ஏதோ ஒரு சைடு மட்டும் வெயிட் விழுற மாதிரி இருக்குது. எந்த சைடுன்னு தெரியல. ஐ மீன் எந்த சைடு லெஃப்ட் சைடு அப்படியே ஒரு பக்கமாக போகுது. லெஃப்ட் மட்டும் இந்த பாருங்கள். ஐ மீன் ரைட்டு போதா, ரைட் மட்டும் ஒரு பக்கமாக போகுது. நான் கஷ்டப்பட்டு இழுத்து லெஃப்ட்டில் ஓட்டுற மாதிரி இருக்குது. அது ஏன்னு தெரியல. நான் அப்படி கட்டிட்டேன்னு நினைக்கிறேன். மேபி நான் ஒரு வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்தேன். அவங்க வேறு லெவல். அவங்க லைக் ஒரு 60 வயசு இருக்கும். இனிஷியலாக ரொம்ப பயந்தாங்க என்னை ஸ்டே பண்ண வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா ஸ்டே பண்ண வச்சாங்க. ஸ்டே பண்ண வச்சுட்டுமே பயந்தாங்க ஆப்வியஸில். ஏன்னா அவங்க வீட்டில் சின்னவங்க யாருமே இல்லை, 2 பேரும் வயசானவங்க தான். தங்க வச்சதே பெரிய விஷயம். எனக்கு தெரிஞ்சு இந்த கார்டு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்போது டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 11:38 ஆகுது. லைக் நம்ம ஆரம்பிக்கும் போது 11:06, இப்போ 11:38, லைக் 11:40. கொஞ்சம் தூரம் தாங்க வந்திருக்கோம். நான் ரொம்ப ஸ்லோவாக வரேன்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம போகிறதுக்கு 2 hours 40 minutes காமிக்குது. எத்தனை மணிக்கு ரீச் ஆகணும்? 2:15க்கு ரீச் ஆகும்னு கூகுள் காமிக்குது. பா, என்ன அழகாக இருக்குது தெரியுங்களா? மலையிலேருந்து இறங்கி இது ஒரு வித்தியாசமாக அதை பாருங்கள். யூஸ்வலாக நான் பயிர் வேலை வச்சு பார்த்துருப்பேன். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வாழை மரம், பனை மரம். இது என்ன மரம்னு எனக்கு தெரியல. 2 சைடும் ஃபுல்லாக தோப்புங்க. அருமையாக இருந்தது. இமீடியட்டாக ஆன் பண்ணி உங்களுக்கு காமிக்கணும்னு தோணுச்சு, ஆன் பண்ணிட்டேன். வண்டி ஒரு சைடாக வலிக்குது. ஏன்னா என்னோடய லக்கேஜ் ரொம்ப ரைட் சைடில் இருக்கிறதுனால அது கொஞ்சம் எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. நம்மளுக்கு என்ன ஒரு இதுனா, யாராவது வழியில் லிஃப்ட் கேட்டாங்கன்னா கொடுக்க முடியல லக்கேஜ் வச்சுருக்கிறதுனால. அதுக்காகவே கேரியர் ஃபிட் பண்ணேன். அப்படி ஃபிட் பண்ணாலுமே நான் அது பின்னாடி ஃபுல்லாக பேக்கை வச்சு நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது உட்கார. அப்படி வைக்கலான்னா அப்பவும் வண்டி அந்த இது நானும் லக்கேஜ் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் அதிகமாகிட்டே தான் போதே தவிர கொஞ்சம் கூட கம்மியான மாதிரியே தெரியல. நான் வ்ளாக் போடும்போது சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இது எடுத்துடுங்க, இது வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மறுபடியும் இல்லை சிட்லிங் தும்பல். ஓகே, நீங்கள் பாருங்கள், ஏதோ ஒரு கோயில் இருக்குது, ஏதோ ஒரு ஊர் போல். இது தும்பல்ன்ற ஊருன்னு நினைக்கிறேன். இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா அது பாருங்கள், இங்கே இருக்குங்க. பழம் தேடிட்டு இருந்தேங்க. நான் தங்கியிருந்தேன்ல, அந்த அம்மாவுக்கு பழம்லாம் வாங்கி கொடுக்கலன்னு அவங்க ஊரில் தேடினா ஒரு பழக்கடை கூட இல்லை. அந்த ஊர் பாருங்கள், பழக்கடையே இல்லாத ஒரு எப்போவாவது ஒரு நாள், வாரத்துக்கு ஒரு நாள் வண்டியில் தான் வருமா. நான் இது என்ன சொல்ல ஆன் பண்ணேன்னா, லைக் நான் சின்ன வயசுலேருந்து நிறைய படம், நான் இல்லை நம்ம எல்லாருமே, நான் 90s கிட் தான். ஸோ அது வழி சொல்கிறேன். நியூஸ்லேயா இருக்கட்டும், படத்தில் இருக்கட்டும், நம்ம கேட்குற பேருங்களாம் இருக்கும்ல, வாழப்பாடி, எடப்பாடி, அந்த மாதிரி பழனி, நிறைய ஊருக்கு கேட்போம். நான் காதால் கேட்ட ஊருங்க, சினிமாவில் பார்த்த ஊருங்களெல்லாம் நான் இன்றைக்கி பைக்கால் கிராஸ் பண்ண போகிறேன்னு நினைக்கும் போது ஒரு வேறு லெவல் சந்தோஷம். ரியாலிட்டியில் நேர்லேயே அந்த ஊருங்களை நான் பார்க்குறேன். ஒரு ஊரில் இருக்கிற கொங்கு ஹோட்டல். ஓகே, கொங்கு ஆமாங்க, நிறைய இடத்துல இங்கே நான் கொங்கு ஹோட்டல்னு போட்டிருக்காங்க. கொங்குனா என்னன்னு சொல்லுங்கள். அப்புறம் இந்த தோப்பு பற்றி நான் சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லைங்க. தோப்பில் பார்த்தீங்கன்னா இது பனைமரம் எனக்கு தெரியும், தென்னை மரம் தெரியும். இது தென்னை மரம், பனைமரமும் தெரியும். இது ரெண்டுமே இல்லாமல் மெலிசாக இருக்குது. அது பாருங்கள், அது என்ன மரம்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு பேரிச்ச மரமாக இருக்கும். ஸ்பீடாக போகிறார்ல. கிட்டத்தட்ட இந்த பர்டிகுலர் இடத்த பார்க்கும்போது பொள்ளாச்சி மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெள்ளிமலையிலேருந்து கொல்லிமலை போகிற ரூட்டில் இருக்கேன். என்ன கதை பேசுவாங்கன்னு தெரியல. சரி, கேமரா ஆன் பண்ணி என்ன தான் கதை பேசுகிறாங்கன்னு காமிப்பாங்கன்னு பார்த்தா
எல்லாம் பேசி முடிச்சுட்டு போகிறேன். பார்த்தீங்கன்னா 11:50 ஆகுது. இன்னும் ஒரு 10 கிலோமீட்டரில் வாழப்பாடி வரப்போதான். போனுங்க. இதில் உட்கார முடியாதே. ஆமாம், இல்லைன்னா உட்கார வச்சு கூப்பிட்டு போயிடுவேன். எங்கே போகணும் நீங்கள்? ஒருத்தர் தானே போக முடியும்னு நினைக்கிறேன். ஒருத்தர் வேணால் ட்ரை பண்ணலாம். முன்னாடிலாம் அதில் எங்கே நான் எப்படி ஓட்டுறது? நீ தான் இப்படி மறைஞ்சிருவியே. ஏய் இது இருக்குடா, அதில் லேப்டாப்லாம் இருக்குடா, உடஞ்சிரும்டா. உள்ளே நிறைய இதில் கேமராலாம் இருக்குது, உடஞ்சிரும்டா. வரட்டுமா? வேறு வண்டியில் போயிட்டீங்களா? 2 பேரும் ஒரே வண்டியிலே பார்த்து போயிடுங்க. சரியா? பாய். ஆமாம், யூடியூப்பில். ஆமாம் ஆமாம், எக்ஸ்ப்ளோர் வித் ஏபிஎஃப். ஞாபகம் இருக்குது, அதில் மறந்துடும் தானே? ஏபி இங்கே பாரு, ஏபிஎஃப் இது போட்டு வரும். நான் வருவேன். எஃப் ஓகேவா? டாட்டா. நீங்களும் வருவீங்க வீடியோவில். அது நிற்காது, நான் போய் எங்கே கட்டிடுறேன். பாய் பாய். பசங்களுக்கு இது தாங்க சொன்னேன், நான் லிஃப்ட் கொடுக்க முடியாமல் கஷ்டமாக இருக்குது. நம்ம பேக் செட்டிங்கை ப்ராப்பராக பண்ணணும். இல்லை டாப் பாக்ஸ் மாதிரி வாங்கி போட்டோன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து தான் இருக்குது. சேனல் மானிட்டைஸே ஆகலை இன்னும். ஐயோ, வழி மாறி போயிட்டேன் நான். இந்த மாதிரி தாங்க எங்கேயாவது ஏடாவிடமான ரூட்டில் எடுத்துகிட்டு வந்து விட்டுறான் இந்த கூகுள். ஒரு சில வாட்டி ரூட்டு எங்கேயாவது டொக்குலலாம் போய் மாட்டியிருக்கேன் தெரியுமா? இருட்டாக இருக்கும் நைட்டில் போகும்போதெல்லாம். இதுதாங்க கொல்லி ஹில்ஸ்க்கு போகிற ரூட். இந்த வெயிலில் போகும்போது நடுவில் இந்த மாதிரி மரத்தோட நிழல் வரும்போது என்ன அருமையாக இருக்குது தெரியுமா? நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் அந்த காலத்து அரசர்கள் நட்டாங்கன்றாங்க. அது அரசராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மிக்க மிக்க நன்றி மன்னர்களே. மரக்கன்றுகளை நட சொன்னவர்களுக்கும் நன்றவர்களுக்கும் மிக்க நன்றி. வாழப்பாடி இன்னும் 5 கிலோமீட்டரில் வாழப்பாடி வரப்போகுது. ஸோ இங்கே இருக்க பெட்ரோல் பங்க்கில் கூட பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல சிஎன்ஜிஸ் இருக்குது. நல்ல விஷயம் அது. நான் நினச்ச சிட்டிஸில் மட்டும்தான் இருக்குதுன்னு, பட் அப்படி இல்லை. நிறைய பங்க்கில். இதுவே இன்டீரியர் தான் பாருங்கள். இந்த இன்டீரியர் பங்க்லேயுமே சிஎன்ஜிலாம் வச்சுருக்காங்கன்னா அது பெரிய விஷயம் இல்லை. இங்கே இல்லை. ஹெச்பி பங்க்கு இங்கெல்லாம் இது இல்லைங்க. நம்ம இன்சூரன்ஸை பற்றி நான் பேசுகிறேன், கண்டிப்பாக பேசுகிறேன், ரெகுலராக பேசுகிறேன். ஒரு வீடியோ ரெடி பண்ணலாம் அதுக்கு. வாழப்பாடி, நம்ம வாழப்பாடி வந்துட்டோம். வாழப்பாடியிலேருந்து லெஃப்ட் எடுக்கிறோம். மங்களபுரம் 12 கிலோமீட்டர். ஸோ வாழப்பாடியிலேருந்து லெஃப்ட் எடுத்துட்டோம். இங்கேருந்து 67 கிலோமீட்டர் காமிக்குதுங்க கொல்லிமலை. ஸோ வாழப்பாடியிலேருந்து தான் கொல்லிமலை போகணுன்றது எனக்கு இப்போ தான் தெரியும். பாருங்க, வாழப்பாடி கேட்டுன்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குது. ரயில்வே கேட்டு க்ராஸ் பண்ணி தான் போகணும். ஸோ ஃப்ரம் ரைட் இயர் 67 கிலோமீட்டரில் கொல்லிமலை ரீச் ஆகும். ஓகே, செம்ம இடமா பார்த்து கேம்பிங்கை போட்டு ரெக்வெஸ்ட் பண்ணிட்டு நெட்டும் கிடைக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வீடியோவாக நான் போடுறேன். ஏன்னா இதெல்லாம் சரிப்பட்டே வராது. இண்டிகேட்டரை போடுறது பாருங்கள், இண்டிகேட்டர் ஆஃப் பண்ண தலை. இண்டிகேட்டரை போட்டு அப்படியே போயினே இருக்கிற. ஸோ நிறைய வளைவுகள் இருக்கும், நிறைய ஹேர்பின் பென்ஸ் எல்லாம் இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன் யூடியூப்ஸ்லம்மா. முன்னாடி பார்த்து ஓட்டுமா? என்னம்மா
முன்னாடி இப்போ சைடில் பார்க்குது அங்கே பார்க்குறதே தவிர வண்டி முன்னாடி மட்டும் பார்க்கவே மாட்டேன். கடைசி வரைக்கும் பார்த்து சொல்லவே முடியல அவங்க. இந்த மாதிரி பண்ண பார்த்து காண்டாக இருக்கும். அப்படியே என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. காண்டா ஆகிட்டு கம்முன்னு போக வேண்டியதான். நம்ம என்ன பிரச்சனைனா நம்மளும் தப்பு தப்பாக ஓட்டிட்டு அவங்கள மாதிரியே இருந்துட்டா கோவமும் வராது, அப்படியே போயிடலாம். நம்ம கரெக்டாக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி ஓட்டுறது எப்படியே ரொம்ப வருஷமாக பழகிட்டதுனால மற்றவங்க தப்பு பண்ணுறது ஓகே, அந்த தப்பு பண்ணிவிட்டு தப்புன்றது என்னதுங்க தெரியாமல் பண்ணுறது. இவங்கெல்லாம் தெரிஞ்சே பண்ணிட்டு திரும்பி கூட பார்க்க மாட்றாங்க வேணும்ன்ட்டு. என்ன சொல்கிறது, விடுங்க. அதை பற்றி பேசினா டென்ஷன் தான், அவன் மண்டைக்கு டென்ஷன் ஏறும் பாருங்கள். இவங்களும் திருந்த போகிறதில்ல. இங்கேருந்து ரைட் எடுக்க சொல்லுதுங்க இந்த கூகுள். அடே கூகுள், உன் பேச்சை கேட்டு நான் போகிறேன். 2 மணி நேரம் தான் காமிக்குது. இது கரெக்டானு தெரில. கரெக்டாக தான் இருக்கும். கரெக்டாக எல்லாமே எங்கே போகுது? ரூட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்லா இருக்கு. என்னென்னமோ பண்ணி கார் மாதிரி செட் பண்ணியிருக்காரு தலை. அவர் வண்டி பார்க்கலாமா? அவர்கிட்ட பேசுவோம். இதெல்லாம் தானே நம்மளுக்கு அருமையான விஷயம் ட்ராவலில். என்னண்ணா கார் மாதிரி செட் பண்ணிட்டுக்கிறீங்க வண்டியை, பக்காவா? சும்மா கையை வச்சுட்டே ஓட்டலாம், சாந்தின்னு பக்காவாக இருக்குது. நீங்களே ரெடி பண்ணிங்களா? அவங்க ஃபுல்லாக அதான் நீங்கள் தனியாக கொடுத்து ரெடி பண்ணிங்களா இல்லை இந்த மாதிரி தராங்களா கவர்மெண்ட்டில் ஃபுல்லாகவே? ஃபஸ்ட்டுலாம் இந்த மாதிரி வராது தானே? என்னண்ணா? ஓகே 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 ஓகே. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி ஃபுல் செட்டப் தராங்களா? சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. அவன் போயிடுவான். என் பேர் அருண். யூடியூப் பண்ணுறேன். ஆல் ஓவர் இந்தியா ட்ரிப் போயிட்டுருக்கேன். அதான் உங்களை பார்த்தேன், எனக்கு புதுசாக இருந்தது வண்டி செட்டப்பு, அதுதாண்ணா. ஓகேண்ணா. தண்டு வளம். ஓகே முதுகு தண்டு அந்த இது பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும் கவர்மெண்ட் இந்த மாதிரி சீட் தருது. சூப்பர்ண்ணா, வேறு லெவல். பார்த்துட்டு சந்தோஷம். வரேண்ணா. வாவ், பாருங்க, தண்டு வளம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும் கவர்மெண்ட்டே ஃபுல் செட்டப்பில் அந்த மாதிரி உட்காந்து போகிறதுக்கான இது தருதுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன், காமிக்கணும்னு நினச்சேன். சரி, நம்ம திட்டிட்டு மட்டும் இருக்கோம் கவர்மெண்ட்டை. எனக்கும் நிறைய அதிருப்திகள் இருக்குது இப்போ இருக்க கவர்மெண்ட் மேலே. பட் இது வந்து வேறு லெவல் விஷயம். கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுதுன்னா சான்ஸே இல்லை. யோசிச்சு பாருங்கள், அவர் வண்டி ஓடிட்டு இருக்க ரோட்டில், அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? கவர்மெண்ட்டோட உதவியால் அவர் வண்டி ஓட்டிகிட்டு அவர் நினச்ச இடத்துக்கு போக முடியுது. அதுவும் உட்காந்துட்டு போகிறதுக்காக அவருக்கு அந்த மாதிரி ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்கன்னா என்ன ட்ரீமுங்க. நம்ம பைக்கில் கார் மாதிரி உட்காந்துட்டு போகிறதுலாம் எவ்வளோ பெரிய ட்ரீம் தெரியுமா? சான்ஸே இல்லை. ரொம்ப ஹாப்பி அந்த மனுஷனை பார்த்ததில். அதை உங்களுக்கு காமிச்சதில் எனக்கு இன்னும் ரொம்ப 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 ஹாப்பி. ஸோ நம்ம வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், நண்பி எல்லாருக்குமே சொல்கிறேன், இந்த மாதிரி முதுகு தண்டு பாதிக்கப்பட்ட உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா இந்த வீடியோ காமிங்க. கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு உதவி பண்ணுது, பக்காவாக சீட்லாம் ரெடி பண்ணி ஒரு பைக்கே தருது அவங்களுக்கு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய பேருக்கு இந்த பர்டிகுலர் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சால் இந்த பர்டிகுலர் இந்த பர்டிகுலர் விஷயத்தை மட்டும் நான் ஒரு ஷார்ட்டாக கூட க்ரியேட் பண்ணி போடுறேன். மறக்காமல் பாருங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது நார்மலாக நம்ம வீடியோ போடுறது சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ்க்காக தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இந்த விஷயம் மட்டும் நான் ஷேர் பண்ண சொல்கிறது என்னோட எந்த இன்டென்ஷனும் இல்லை. எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவோ வியூஸ்க்காகவோ கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் அதனால் நிறைய பேருக்கு அந்த பர்டிகுலர் விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா ஒரு எவ்வளோ பேருக்கு போகும், அதில் ஒரு 5 பேர் யூஸ் ஆகி 5 பேருக்கு வண்டி வந்தாலும் சந்தோஷம் தானேங்க. ஆஸ் அ ரைடராக நான் ரொம்ப சந்தோஷப்படுவேங்க. பைக்கில் அவங்க போகிறாங்க, முதுகு தண்டை பாதிச்சு போய் படுத்து மட்டும்தான் இருக்க முடியுன்ற நிலமையில் இருக்கவங்களுக்கு வண்டி கொடுத்து ஓட்ட சொன்னால் எவ்வளோ சூப்பராக இருக்கும். சீரியஸ்லி கவர்மெண்ட் ஹேட்ஸ் ஆஃப் உங்களுக்கு. வேறு லெவல். ஐ எம் ரியலி ஹாப்பிங்க. ரொம்ப சந்தோஷம் இந்த மொமெண்டம். எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு என் ரைடிங் மேலேனா இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும்போது தாங்க. நிறைய ஊர் பேர் பாருங்க, சிங்கிரிபுரம் காலனி, சிங்கிபுரமோ தெரில.
இந்த ஊருக்கு பேருங்கள்லாம் பார்க்கணுன்ட்டே நான் ட்ராவல் கிளம்புனேங்க. ஒரு ஊர் பேரும் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது அப்படின்ட்டு. நான் என்னால் எவ்வளோ இடம் பார்க்கணும் அவ்வளோ இடத்தோட பேருங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தப்பாக இருந்தால் நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கிங்க, கரெக்டாக இருந்தால் அப்படியே அக்செப்ட் பண்ணி கேட்டுக்கணும். இந்த விஷயம் பாருங்களேன், ஏடிஎம்கே ஒரு வீட்லேயுமே சின்னங்களை வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. நான் அதை பற்றி கூட கேட்டேன், நீங்களே பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டேன். ஒரு சிலர் மேக்ஸிமம் அவங்க வந்து கட்சிக்காரங்க தான் பண்ணுறாங்க, ஆனால் விருப்பம் இல்லாமல் பண்ண மாட்டாங்க. அவங்க அந்த கட்சியை சார்ந்தவங்களாக இருந்தால் அவங்ககிட்ட கேட்டுட்டு அந்த கட்சியான இது போட்டுக்கிறாங்க. இன்னொன்று சர்ப்ரைஸ், மிகப்பெரிய சர்ப்ரைஸ் என்னென்னா, அது லைக் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, நிறைய இடத்துல தமிழக வெற்றி கழகத்தோட கொடியை நான் பார்க்குறேங்க. 1 இயரே ஆன ஒரு கட்சியை இவ்வளோ சூப்பராக இந்த அளவுக்கு கட்சியோட கொடிகளை நான் பார்க்க முடியறதே பெரிய விஷயம். காருங்களில், பைக்கில், வீடுங்களில், கடைகளில் நிறைய பேனர்ஸ், இது எல்லாமே நான் தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஒரு புதுசாக இப்போ ஒரு வருஷத்தில் வந்த கட்சி மாதிரி இல்லைங்க. இவங்கெல்லாம் அவ்வளோ காலமாக இருக்கிறதுனால தான் எல்லா ஊர்லேயும் இவங்களோட சின்னங்களை பார்க்க முடியுது. நான் 1 இயர்லேயே வந்த நம்ம தளபதி எங்கே பார்த்தாலும் நம்ம தளபதி பேனர் தான். இளைய தளபதி, இப்போ தளபதி. வெயில்னால முடியும். இப்போவே எனக்கு தண்ணி தாக எடுக்குது. தண்ணி குடிக்கணும், ஹைட்ரேட்டடாக இருக்கணும். தண்ணி குடிக்க மாட்டேன் சரியாக. 2 வாட்டி ஸ்டோன் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன், ஆனாலும் புத்தி வரல, திருந்தவே இல்லை. நான் ஃபஸ்ட்டு வாட்டி லெஃப்ட்டில் எடுத்திருக்கேன், 2வது வாட்டி ரைட்டில் எடுத்துருக்கேன். இப்போ ரீசெண்டாங்க 2 months பேக் கூட நான் ஸ்டோன் எடுத்திருக்கேன். அப்போ கூட நான் திருந்தலைன்னா பார்த்துக்கணும். திருந்தணும், அதுதான் திருந்தணுன்றதுக்காக தான் என்ன நானே இப்போ திட்டிக்கிறேன். தண்ணி குடிக்கணும் எங்கேயாவது பொறுத்து ஸ்டோர் பண்ணிவிட்டு. ஸோ இப்போ ஏன் எடுத்து நான் திருப்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா, பாருங்கள் இந்த மாதிரி விஷயத்துக்காக தாங்க மெயினாக. இது எனக்கு தெரிஞ்சு இவங்க அங்காளம்மன். ஸோ அங்காளம்மன் ஏன்னா படுத்துட்டு இருக்காங்க, படுத்துட்டு இருந்தாலும் அங்காளம்மன் தான். என் குலதெய்வன்றதுனால கொஞ்சம் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிருவேன். மற்றபடி ஒரு ஊருக்குமே அம்மன்லாம் மாறும், குலதெய்வங்கள் மாறும். நிறைய இது பார்க்கலாம். நிறைய இடத்துல நான் போலீஸ் ட்ரெஸ்ஸில் இருக்கிற ஸ்டாச்சூஸ் பார்க்குறேன், காவல் தெய்வங்கள். இந்த மாதிரி ஒரு அருமையான இது பாருங்களேன். பயிர், நெல் பயிரிட்டுருக்காங்க, வேறு ஒன்று பயிரிட்டுருக்காங்க, எல்லாமே கலந்து இருக்குங்க. ஐயோ என்ன அழகு, அம்மா சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்க ரைடு. எனக்கு ஹைவேஸ் பிடிக்கும், ஆனால் இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இந்த மாதிரி ஒரு ரோடு சான்ஸே இல்லை. ரொம்ப ஸ்பீடாக போகிறோமோ. இங்கேருந்து ஆத்தூர் 25 kilometers போட்டிருக்கு. ஆத்தூர் லெஃப்ட்டில் போனால் ஆத்தூர் 25, மல்லியக்கரை, அந்த மாதிரி நிறைய ஊர் போட்டிருக்கு. நம்ம எப்படி போகணுன்னா ரைட்டில் போகணுங்க. நல்ல வேலை கூகுளே பார்க்கல, நான் போர்டை பார்த்துட்டே பேசிட்டு வந்தேன். எனக்கு தெரிஞ்சு இது ஏதோ ஸ்டேட் ஹைவேன்னு நினைக்கிறேன். எங்கேயாவது ஜூஸ் குடிப்போமா? தாகமாக இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போது 12:40 ஆகுது. இங்கே பாருங்கள், கொல்லி ஹில்ஸ் 58 லெஃப்ட் எடுத்தால் ஸ்ட்ரைட்டாக போனால் 20 kilometer ராசிபுரம் தம்பிப்பட்டி லெஃப்ட்டில். ஸோ நம்ம லெஃப்ட் எடுக்கணும். இங்கேருந்து 58 kilometer கொல்லிமலைன்னு போட்டிருக்கு. ஆனால் கூகுள் ராட்சசி என்ன சொல்லுதுன்னா 50ன்னு தான் சொல்லுது. ரெண்டுத்தில் எது உண்மைன்னு தெரியல. கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு போகிறோம். ஓகே, ஜூஸ் குடிச்சாச்சுங்க அடிக்கிற வெயிலில். ஆனால் கொஞ்சம் லாங் பிரேக் ஆகிடுச்சு. கொல்லி ஹில்ஸு ஃபேமஸ் எதுக்குன்னா 71, எப்படி 1 2 இல்லை 71 பெண்டு இருக்கான். ஆனால் நான் எந்த சைடு போகணுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. என் பேக் சரியில்லாதனால வரும்போது போய்க்கலாமா? ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோலை போட்டு கிளம்புவோம். மேலே போயிட்டு பெட்ரோல் போட்டு. என்ன லைன் நிற்கிது? ₹100 போட்டுப்பா. போட்டு.
கொல்லிமலையில் இருக்குது பெட்ரோல் பங்க். இதை விட்டா ஆக்சுவலாக 71 ஹேர்பின் பெண்ட் இருக்குது கொல்லிமலையில். நம்ம அந்த ஹேர்பின் பெண்டில் போக போகிறோமான்னா போக போகிறோம். ஆனால் இப்போ இல்லை, கீழே வரும்போது போக போகிறோம். ஏறும்போது எல்லாம் ஆக்சுவலாக எனக்கு ஏறும்போது போக ரொம்ப பிடிக்கும். ஃபைன். இது என்னங்க, இன்னும் நம்ம நிறைய மலை ஏற போகிறோம், இறங்க போகிறோம். +2 எக்ஸாம் முடிச்சுட்டு வராங்க பசங்கள்லாம். மூஞ்ச பாவமாக வச்சுட்டு வராங்களா என்னன்னு தெரில. வெறும் எல்லாம் கூட்டமாக போகிறாங்க. ஃபுல்லாக எல்லாம் எக்ஸாம் முடிச்சுட்டு பாதி பேர் மூஞ்சியில் சோகம், பாதி பேர் டவுட்டு, பாதி பேர் தைரியம். அந்த மாதிரி மேக்ஸிமம் கன்ஃபியூஸ்டு ஃபேஸாக தான் இருக்கும் எக்ஸாம் எழுதினா. அதுக்கப்புறம் ரேராக ஏதாவது ஒரு எக்ஸாமில் மட்டும்தான் ஹாப்பியாக வரும், கன்ஃபார்ம்டா பாஸு அப்படின்ற மாதிரி. நான்லாம் பேக் பெஞ்சருங்க, அதனால தான் அந்த மாதிரி பேசுகிறேன். மேபி ஃப்ரண்ட் பெஞ்ச் பசங்களோட மென்டாலிட்டி மைண்ட் செட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். இந்த ரூட்டு தாங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கம்மியாக காமிச்சிது, ஐ மீன் கிலோமீட்டர். அதனால தான் இப்படி வந்தேன். வாவ், அழகாக இருக்குது. எப்பயுமே பிளைண்ட் ஸ்பாட்டில் ஹார்ன் அடிக்கணும். தம்பிப்பட்டி லெஃப்ட்டு, பெரியங்கோம்பை 4. பெரியங்கோம்பையில் தான் நம்ம போகிறோம். 3 டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்குது கொல்லிமலை உள்ள போகிறதுக்கும் வரத்துக்கும். அது உள்ளே போகணும், வரணும். ஏபிஎஃப்ஏ எவ்வளோ குட்டி ரோடு பாருங்களேன். ரோடு ரொம்ப குட்டியாக நேராக போனோடனே உங்களுக்கு கால் பண்ணிட்டேன்னு சொல்ல வரேன். வீடியோ ஆன் பண்ணிட்டேன் கேமரா. உங்களுக்கு கேமரா கிளாரிட்டிலாம் ஓகே இல்லை. GoPro 9 வாங்கி 2-3 வருஷம் ஆச்சு. பட்ஜெட்டும் இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த டெவலப்மெண்ட் வந்து இன்ஸ்டாவில் போடலாம். ஐ மீன் Insta 360 வாங்கிடலாம். அழகாக இருக்குங்க. அப்படியே ரோடு டக்குன்னு குட்டியாச்சு. இப்போ பாருங்களேன், கேமரா ஆன் பண்ணோன்னே பெருசாகிடுச்சு. ஸோ இங்கே விவசாயன்றதே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. ஆக்சுவலாக எப்படின்னா, அங்கே பாருங்கள், விவசாயம் வந்து இந்த மாதிரி நெல் விளை வச்சுருக்காங்களா, பக்கத்துலேயே இந்த இது என்ன மரம்னு தெரில, அது மரம், வாழை மரம், தென்னை மரம், பனை மரம்னு தோப்பாக இருக்குது. விவசாயம் அந்த பயிர், நெல் பயிர் நடுவில் இந்த மரம் எல்லாமே கலந்து போட்டிருக்காங்க. எதுவும் சீசன் வைஸ்லாம் கிடையாது. ஒரு வாட்டி இது, ஒரு வாட்டி அதுன்னு, எப்போ எது விளையுதோ அப்போ பார்த்து அது விற்றுவாங்க போல். ஸோ ஒரு பொருளுக்கு, ஒரு மரத்துக்கு ஒரு சீசன்லாம் இருக்குமா, அடுத்த சீசனுக்கு வேறு மரம் இருக்கும். ஸோ அதனால் அப்படி எய்ம் பண்ணி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனா 6 மாதம் வெயிட் பண்ணிட்டே இருக்கணும் ஒரே விஷயத்துக்கு. அது செம்ம நாலேஜ் இல்லை, செம்ம ஐடியாலஜி. நான் சொன்னது உங்களுக்கு புரியல, ஐ மீன் நான் சரியாக கன்வே பண்ணேனான்னு தெரியல. எங்கே ரோடே முடிஞ்சு போச்சே. ஏதான தப்பாக ரூட்டில் மாட்டணும். இந்த மலைப்பிரதேசியை நம்பி வந்தது தப்பாக போச்சு. கொல்லிமலை ரூட்டு மாதிரி வந்துட்டனா. கொல்லிமலை அதில் ஜாயின் ஆகிடுமா? சரி, ஓகேம்மா, தேங்க்யூ. இப்படி லெஃப்டா ஓகே, தேங்க்யூ, நன்றி. இந்த கூகுள் பாருங்கள் எப்படி என்னை கூப்பிட்டு வந்து விட்டுடுச்சு. இப்படி தானே? ஓகே. எப்போ பார்த்தாலும் இந்த கூகுளுக்கு இதே வேலைங்க. இதை நம்பி நான் வந்தேன், என்னை உதைக்கணும். ஏதோ மண் ரோட்டில் எதுவும் விட்டான் பாருங்கள் கூகுள், ஷார்ட்கட்னு. இவன் நான் என்னங்க பண்ணுறது? ஆனால் நல்லா தான் இருக்குது. எல்லோரும் போகிற வழியோடு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக போகிறோம்னு நினைக்கும் போது
ஏதோ ஒரு ஊர் உள்ள கூட்டு போய் விட்டுச்சு பாருங்களேன். இது ஒரு வகையில் நல்லா இருந்தாலும் ஒரு வகையில் ஒரு மாதிரி இருக்குது. பட் ஃபைன், ரோடு இருக்கிறதுனால தான் காமிக்கிறான்னு நினைக்கிறேன் ஜிஎம்மு. ஓகே, வழி இருக்குது தான் நினைக்கிறேன். இன்னொரு R15V4 வருது எதிரில். அப்போ கன்ஃபார்ம் வழி இருக்குடா. இதில் தான் குளிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். வாவ் வாட் அன் எக்ஸ்பீரியன்ஸ் டூட். அருமையா, அருமை அருமை அருமை. ஆஹா ஆஹா. கொஞ்சம் தூரம் நம்ம அப்படியே மண் ரூட்டில் தான் போகலாம்னு நினைக்கிறேன். ஒத்தேடி பாதெல்லாம் இந்த கூகுள் மேப் எப்படி தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்குதுன்னு தெரியலையே. பைக்கு நிறைய போக அது ஒரு ரூட்டுன்னு இது போட்டுச்சு போல். பரவாயில்ல, என்ன ரூட்டு இது. ஏதோ ஷார்ட்கட்டில் கூப்பிட்டு வந்து ஏய் இதில் பைக்கெலாம் போகுமா? இங்கே பாரு, ஆளுங்க நடந்து போகிற ரூட்லலாம் என்னை கூப்பிட்டு வருது இந்த கூகுள் மேப். சாரி ரூட்டு தெரியாமல் வந்துட்டேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஏய் கால்வா, மீன் ஓடுதுங்க அதில். ஐயோ செம்ம கிளியராக இருக்குது தண்ணி. ஆனால் மீன் எதிர் திசையில் தான் ஓடுது. ஓ மை காட், இதெல்லாம் ட்ரீமு. இட்ஸ் ட்ரீம் கம் ட்ரூ மொமெண்ட்டு. ஊர் உள்ளே கூப்பிட்டு வந்துருச்சு. இந்த கால்வாலெல்லாம் விளையாடணும்னு ஆசைங்க. தண்ணி நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக, ஓடுற தண்ணி தான். ஓ மை காட், நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் கலங்குறேன். அடி வெளுக்க போகிறோம் பாரு. நீ எங்கெங்கேயோ கூப்பிட்டு போய் எப்படியோ கூப்பிட்டு வருதுங்க இந்த கூகுள். அப்பா தார் ரோட்டில் கனெக்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு ரோட்டில் ஏறியாச்சுங்க. இன்னும் 33 கிலோமீட்டர் காமிக்குது. வாவ், ஏதோ விளைய வச்சுருக்காங்க, என்னன்னே தெரியல. ஆனால் ஏதோ செடி மாதிரி இருக்குது. இது வந்து சோளம்னு நினைக்கிறேன். இது சோளம், அது கன்ஃபார்ம். அது என்னன்னு தெரில. பூங்க, அது செம்பருத்தி பூ. எல்லோவாக இருக்காது, ஆரஞ்சு கலரு. செம்பருத்தி இல்லை, ஐயோ சாமந்தி பூ. லைக் ஆரஞ்சு கலர் சாமந்தி இருக்கும்ல, சாமந்தி. ஆஹா, என்ன வாழ்க்கை பாருங்கள். அருமையான வீடு, பக்கத்திலே விவசாய நிலம். அப்படி இருக்கணுங்க வாழ்க்கை. இதோ இந்த சாமந்தி தான் அங்கே போட்டிருக்காங்க. பாருங்க, வனத்துறை, தமிழ்நாடு காடு வளர்ப்பு திட்டம் 997. இங்கேருந்து வனவிலங்குலாம் ஸ்டார்ட் ஆகிடுது. இதோ வனவிலங்கு, அடப்பாவீங்களா. ஆஹா ஆஹா ஆஹா, ஆரம்பிச்சிச்சுடா. இன்ஜின் செம்மையாக ஒர்க் ஆகும். லோடு செம்ம லோடு. இன்ஜின் ஆயில் மாற்றாமல் நான் இந்த வேலை மலையே ஏறின்னு இருக்கேன். போங்கம்மா. அடிங்கி இங்கே பாரு மைலேஜ். ஓஹோ நானா, வண்டி முக்குது. இன்ஜின் ஆயில் இல்லாமல் நான் வண்டியை ஏதோ பண்ண போகிறேன், சீஸ் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். காமன் ரூட்டில் வராமல் நான் பாட்டுக்கு ஒரு ரூட்டில் வந்துட்டுருக்கேன். இல்லை
இன்னத்தை சொல்ல. இப்போ தாங்க பெட்ரோல் போட்டேன், திருப்பி ட்ரிப் மீட்டர் ஆன் ஆகிடுச்சு. இன்னும் 32 மீட்டருக்கு இப்படியே தானா? நைஸ் 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 நைஸ். அட்வென்ச்சரஸ் அட்வென்ச்சரஸ் நைஸ். இங்கே ஃபுல்லாக செங்குத்தாக ஏறுதுங்க இது. நான் வேறு பெட்ரோல் ஒரே ஒரு 100 ரூபாய்க்கு போட்டு ஆள் இல்லாத ரூட்டில் ஏறிட்டு இருக்கேங்க. ஃபஸ்ட்டு கியரில் தாங்க ஏற முடியுது ஈஸியாக. சம்மந்தம் இல்லாத ரூட்லலாம் வரேங்க நான். எல்லோரும் காமனாக வர ரூட்டில் வரலாம்ல, எனக்கு தெரியாது. வருது, ஒரு வண்டி வருது. அப்பா பரவாயில்ல. சூச்சு வேற வருது. ஆனால் இவங்கெல்லாம் ஊருக்காரங்க இந்த ரூட்டில் வராங்க, நான் எங்க வரணும்? ஆஹா ஆஹா, லேண்ட் ஸ்லைடுங்க. அடே டே அடே. ஆஹா, மழை பெஞ்சா லேண்ட் ஸ்லைடு நடக்கும் போலியே. ஓஹோ ஓ ஓ ஓ, இதெல்லாம் வீடுங்க. இங்கே ஒரு கோயில், வீடு, ஒரு குட்டி ஒரு கிராமம் மாதிரி இருக்காங்க பாருங்க, அவ்வளோ பேரும். கிராம மக்கள்லாம் இங்கே தான் சில்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீல் பண்ண முடியுது. இவ்வளோ நேரம் வெயில் தான் அடிச்சிருந்தது. இந்நேரம் வாரி விழுந்திருப்பேன். இந்த பேகு நம்மளை இழுக்குதுங்க. பேகு ஒரு சைடாக போயிட்டே இருக்கிறதுனால ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. இழுத்து கட்டிட்டேங்க. மலை மேலே ஏறிட்டு இன்ஜின் ஆயில் போடணும். எனக்கு இப்போதைக்கு மைண்ட் ஃபுல்லாக தான் இருக்குது. இன்ஜின் எதுவும் ஆகிடக்கூடாது. இப்படி இந்த மாதிரி போகும்போது வண்டி சாஞ்சிருச்சு டக்குன்னு. சரி, அந்த பேக் ஒரு சைடாக சாயறதுனால வண்டிக்கு அது பெரிய ட்ராபேக்காக இருக்குது. வா, நல்லா இருக்குது கிளைமேட், கூலாக. பார்க்க எப்படி செய்கிறீங்க? பண்ணுங்க, நான் பார்க்குறேன். வேறு லெவலில் சம்பவம் நடந்தது நிறைய. இதுக்கு நடுவில் நிறைய சம்பவம் நடந்ததுங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைம் 2:31 ஆகுது. என்னடா 2:15 ரீச் ஆகிடுவேன்னு போட்டிருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, போட்டிருந்தது. இன்பிட்வீன் நம்ம ஒர்க் வந்தது, அதனால் ஒரு 1/2 hour கிட்ட நான் அந்த ஒர்க்லேயே உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கூகுள் ஏதோ ரூட்டு காமிச்சது. பார்த்தீங்கன்னா அது ஏதோ ரூட்டில் கூப்பிட்டு வந்திருக்குங்க. ஆக்சுவலாக டிஸ்டன்ஸ் கம்மி தான், பட் ஆனால் நான் அவ்வளோ லைக் ஜென்ரலாக வர அந்த 71 ஹேர்பின் பென்ஸில் வர ரூட் கிடையாது இது. நிறைய பேரை பார்க்க முடியல இதில். அண்ட் நம்ம கோப்ரோவோட ஒரு பேட்டரி ஃபுல்லாகவே போயிடுச்சு, ஃபுல்லாக மாட்டிக்கிச்சது. அதை கஷ்டப்பட்டு எடுக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நான் வர வழியில் பார்த்தா அப்படியே ஒரு 10 மைல் இருந்ததுங்க. சரின்னு கேமரா ஆன் பண்ணால் கேமரா ஆன் ஆகல, பேட்டரி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பேட்டரி மாற்றலான்னு பார்த்தா கோப்ரோவில் ஒரு இது இருக்கும், ஸ்ட்ரிப் மாதிரி இருக்கும், அதை பிடிச்சி எடுத்தால் வந்துடும். ஸ்ட்ரிப்பு கையோடு வந்துடுச்சு, பேட்டரி வீங்கிடுச்சு. ஐயோ என்னடா இது அப்படின்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் இது பண்ணி மாற்றி ரிமூவ் பண்ணி போட்டுட்டு வராங்க. ஒரு குட்டி ஊருங்க, நிறைய ஒரு 30-40 வீடு இருக்கும். மொத்தமாக எல்லா வீட்லேயுமே ரெட்டலை சிம்பிள் குத்தி இருக்கு. வா என்ன பீஸு, என்ன டிஃப்ரெண்ட் வியூ. நிறைய பேர் கொல்லிமலை வந்திருப்பீங்க, ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் எனக்கு, உங்களுக்கு, பார்க்குற உங்களுக்குமே. நான் பாருங்களேன், சோலோவாக தனியாக போயிட்டுருக்கேன். என்னை சுற்றி ஒரு வண்டி இருக்காது. நான் போகிற ரூட் எப்பயுமே யாருமே இல்லை, தனியாக போயிட்டுருப்பேன். இந்த மாதிரி குட்டி ஊர் வருங்க. திடீர்னு குட்டி ஊர் வரும்போது பார்த்திங்கன்னா வயலுங்க.
ஏன்னா மலைக்கு நடுவில் இவ்வளோ பெரிய விவசாயம் லேண்டு. வா 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 வா, திஸ் இஸ் ஸோ கூல். கொல்லிமலை தெரில, அப்படியே போகிறேன் மேலே போய் டாப்பில் தங்கறதுக்கு. இப்படி தான் போகணுமா? காட், ஃபைனலி ஏதோ ஒரு பாயிண்ட் இடத்துக்கு வந்திருக்கோங்க. கடையை பார்த்துட்டேன். தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இங்கே பாருங்கள், 368 கிலோமீட்டர்ஸ் சென்னை, ஆத்தூர் 69, முள்ளுக்குறிச்சி 32, சோளக்காடு 7, செம்மேடு 12, நாமக்கல் 48. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் நாமக்கல் வந்துடும் போல். ஆனால் நம்ம ஸ்ட்ரைட்டாக போகணும் தான் நம்ம கூகுள் சைத்தான் காமிக்குது. சரி, போய் யாரையா கேட்போம். தண்ணி குடிக்கணுங்க முதல்ல. ஐ திங்க் திஸ் ஷாப் இஸ் பெஸ்ட் ஃபார் மை திங். தண்ணியை குடிச்சிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு ஒரு தம்மை போட்டு, ஆஹா, கூகுள் பே இருக்குமான்னு தான் தெரில. எல்லாம் விசாரிச்சுட்டு நம்மளுக்கு தேவையான நிறைய விஷயம்லாம் கேட்கணும். தங்குறதுக்கு இடம் எல்லாம் கேட்டு அவ்வளோ கன்டினியூ பண்ணுறேன் கைஸ். இங்கே பாருங்கள், அழகாக போட்டிருக்காங்க கொண்டை வளைவு அப்படின்ட்டு தூய தமிழில். மாசிக்குடிலாம் அந்த ஊர் பேர். அந்த ஊருக்கு நம்ம இப்போ போக போகிறதில்ல. இப்போ நம்ம வந்து சோளக்காடுக்கு போகிறோம். அங்கே போய் சாப்பாடு, டீ, காஃபி ஏதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கே ஸ்டே பண்ணுறதுன்ற முடிவு எடுக்கணுங்க. சோளக்காடு இப்படி போகணுமாண்ணா? சோளக்காடு செம்மேடு இப்படி தான் போகணுமா? ஆரவல்லி வாணா வழியில் நிறுத்திட்டு வெறுப்பேற்றினுக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ், டைம் பார்த்தீங்கன்னா 3:40 ஆகுது. இப்போ தான் தோசை சாப்பிட்டேன், முட்டை தோசை சாப்பிட்டேன். சாப்பாடு கிடைக்கல. இன்னும் ஒரு 3-4 கிலோமீட்டரில் செம்மேடுன்றாங்க. இங்கே பாருங்கள், கொல்லிமலையில் நான் சித்தர்கள்லாம் இருப்பாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட்டு சித்தரை பார்க்குறேன். தேங்க்யூ. ஆசீர்வாதம் பண்ணுறாரு, கூப்பிட்றாரான்னு தெரில. அங்கே ஒரு ஹில் வியூ இருந்தது, வேற மாதிரி இருந்தது. வேற மாதிரி திரும்புகிறார்ல அவர். அந்த வியூ உங்களுக்கு நீங்களே பாருங்களேன். என்ன வியூவு! ஹோலி ஷிட், என்ன வியூ பார்த்தீங்களா? அப்பா, அப்படியே மிகப்பெரிய பள்ளத்தாக்குங்க. கொஞ்சம் ஸ்லிப்பாகி பைக்கு ஒரு அடி முன்னாடி வச்சாலும் சல்லுன்னு உள்ளே போயிடுவேன் நான். இப்போ நான் எப்படி திருப்புறதுன்னு தெரில. நான் பாட்டுக்கு வண்டியை எப்படி விட்டுட்டேன். வேறு மாதிரி சூப்பராக இருக்கே. அங்கே பாருங்க, அந்த உச்சியில் போய் உட்காந்துக்கணும். நைட்டு ஸ்டே போட்டுக்கணும். டென்ட்டு கேம்பிங் செம்மையாக இருக்கும்ல. போகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் நம்ம கண்டிப்பாக போவோம். இது ஒரு ஃபோட்டோ வச்சு எடுப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எக்ஸ்ப்ளோர் தேபிஎஃப். ஸோ இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணுறோம். அங்கே இல்லை, அதுக்குள்ளே டென்ட்டு கேம்பிங் கேட்டிருக்கேன். ஸோ இவர் புதுசாக ஒரு பேக்கரி ஓப்பன் பண்ணுறாரு. அந்த பேக்கரி நெக்ஸ்ட் மந்த் ஓப்பன் ஆகுதான். அது தண்ணி நம்ம வீடியோ பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். கடைசியாக மறுபடியும் ஃப்ரீ ஸ்டே கிடச்சிருச்சு அட் லாஸ்ட். இல்லை, வேறு லெவல் டேஸ். ஸோ நம்ம எல்லாம் செட் பண்ணிவிட்டு கேம்பிங்லாம் முடிச்சுட்டு நான் வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். செம்மையாக இருக்குல்ல லொக்கேஷன்.
தூரத்தில் மயில் தெரியுதா? தூங்கி எழுந்தோடனே நம்ம மயில் பார்க்கலாம். வேறு லெவல் லொக்கேஷன் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நம்ம ஸ்பைடி கேம்பிங் செட் எல்லாமே இருக்குது. நம்ம ஃபுல்லாக கேம்பிங் போட்டு கேம்பிங் பண்ணதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அனதர் ஒன் மோர் நல்ல உள்ளம் நம்மளுக்கு 2 நாள் ஸ்டே கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறதுனே தெரில, ஒரு சைடு சந்தோஷமாக இருக்குது. வெள்ளிமலையில் ஒரு 60 வயசு அம்மாவும் ஒரு அப்பாவும் நம்மளுக்கு ஸ்டே கொடுத்தாங்க. இங்கே ஒருத்தர் புதுசாக பேட்டரியும் ரெசார்ட்டும் ஓப்பன் பண்ணுறாரு, அவர் நம்மளுக்கு ஸ்டே கொடுக்குறாரு. சான்ஸே இல்லைங்க. சரி, நான் கேம்ப் போட்டு கண்டினியூ பண்ணுறேன்.